Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்திரு, this is நந்தினி. ஸோ நாங்கள் இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ரெசிபி செய்யலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக எங்கள் வீட்டு சைடில் ப்ரான் பிரியாணி செய்வாங்க. எங்கள் சித்தியோட மாமியார் வந்து ரொம்பவே நல்லா செய்வாங்க. ஸோ அவங்களது நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் எங்கள் வீட்டு சைடில் நாங்கள் யாருமே அவ்வளோ செய்கிறதே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அவங்க ரெசிபி வேறு. ஸோ நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெசிபி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஹோம் ஒர்க் பண்ணி ரெசிபி ஃபுல்லாக எழுதி எடுத்துனே வந்தாச்சு. ஸோ இதை பார்த்து தான் ஃபாலோ பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ப்ரான் பிரியாணி. ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்தியா கேட்டில் இந்த டாபர் ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து துபார் ரைஸ் எடுத்துருக்கோம். இன்னமும் புது பேக்கேஜிங்காக இருந்தது, கலரும் நல்லா இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் இதில் நாங்கள் அது வாங்கி பிரியாணி செஞ்சப்போ நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதிலேயே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி இது வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆரம்பிக்கவே வந்தோம். ஏன்னா நடுவில் போய் நிறைய கேஸாக இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இந்த ரைஸை ஊற வச்சுட்டு நம்ம மீதி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க. ரெசிபியில் 2 டம்ளர் சொல்லியிருந்தாங்க. நம்ம எங்கள் வீட்டு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 3 டம்ளர் போட போகிறோம் அரிசியை. நல்லா தலை வெட்டின மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு 3 டம்ளர். தண்ணி ப்ரொபோர்ஷன் தண்ணி நான் வந்து 1க்கு 1.5 கிட்ட எடுப்பேன். இதில் 1க்கு 1 சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கலாம் அங்கே செய்யும் போது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம தண்ணி அளவு கழுவி ஊற வச்சிடுறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும். வெங்காயம், தக்காளி, நெய், ப்ரான், இது பச்சடிக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், தேங்காய். ஸோ ரெசிபியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேங்காயெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க சொன்னாங்க முக்கியமாக. அப்போ தான் அது நல்லா ரிச்சான டேஸ்ட் வரும்னு. பட் நீங்கள் வேணால் தண்ணியும் சேர்த்துக்கலான்னாங்க. நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஏன்னா நல்லா வந்தது அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்தவங்க இந்த ரெசிபியை. ஸோ அதுக்காக தேங்காய், சின்ன வெங்காயம், ஏன்னா இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா பிரியாணியில் நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நாங்கள் யூஸ்வலாக செய்யும்போது தேங்காயெல்லாம் போட மாட்டோம். இதில் மசாலா அரைக்கிறதுக்கும் தேங்காய் இருக்குது, தேங்காய் பாலும் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. ஸோ ப்ரான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 1 kg எடுத்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக ரெசிபிஸ் பிரியாணி ரெசிபி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ ப்ரானோ இல்லை சிக்கன், மட்டன் போடுவாங்க. இல்லைன்னா அதை விட ஜாஸ்தியாகவே போடுவாங்க, 1.5 கிலோன்னு. பட் எங்கள் வீட்டில் என்னென்னா அந்த ரைஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தெரியணும். இது வந்து ரொம்பவும் அதில் இல்லாமல் கொஞ்சமாக சட்டிலாக ஃப்ளேவர் வந்தால் போதும்னு நினைப்போம். அண்ட் இந்த ஆன்ட்டிக்கு சுத்தமாக அவ்வளோதான் இந்த மட்டன் வாசனையோ எறா வாசனையெல்லாம் ரொம்ப இருந்தாலும் பிடிக்காது. ஸோ ஒரு சட்டிலான ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால நம்ம இது என்ன பண்ணுவோம், பாதியாக பிரிச்சுட்டு பாதியை வந்து 65க்கு பொரிச்சுப்போம். மீதியில் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அகைன் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு இதை ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை செஞ்சுருவோம். இப்போ ப்ரானில் நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடலாம். நான் பாதி எடுக்கலை, கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா பிரியாணிக்கும் நிறைய தேவைன்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் கப்பு, ஸ்பூன்ஸு. ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்டோட அளவுகள். இது வந்து மெஷர்மெண்ட்ஸோட அளவுகள். இதில் தான் நாங்கள் வந்து 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சொல்கிறது. நிறைய பேர் ரெசிபி சொல்லும் போது இது அளவே உங்களுக்கு தெரியல, டேபிள் ஸ்பூன்னா எவ்வளோ, கப்புன்னா எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி மெஷரிங்ஸ் போட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேஷனுக்கு உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், 3 டீஸ்பூன் போட சொன்னாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துருச்சு. இன்னொரு ஸ்பூன் போட்டுருவோம். எங்கே இதில் போட்டு
ஸோ இந்த மேரினேஷன் பண்ணி வச்சிருக்க ப்ரான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். ஸோ நம்ம செய்கிற கேப்புக்குள்ளே அது ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு வதக்கிற வேலை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் வேற அரைக்கணும். ஸோ வாங்க போகிறோம். இப்போ நம்ம தாளித்து அதுக்கு தேவையான இதுவை ரெடி பண்ணிடுவோம். அந்த மூடியை எடுத்துட்டு ஊற்றிடும். அதானே இழுமா. ஓரளவு இந்த பேஸ் ஃபில் ஆகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் விடுங்க. மசாலா சாமம், அன்னாச்சி பூ, கிராம்பு, மராட்டி மொக்கு, இலை, பட்டை, ஏலக்காய் போடுவாங்க. எனக்கு பிடிக்காததுனால நான் டேஸ்ட்டு நான் போடுறேன். ஸோ பிரியாணி மசாலா கூட நம்ம வந்து ஏலக்காவும் 2 எடுத்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக எல்லாரும் போடுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோன்னும் போது நம்ம அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வாங்க. மசாலா இதுவாகிடுச்சு. நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இது எத்தனை வெங்காயம் எடுத்துருக்கேன்? இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 அரைஞ்சிருக்கேன். நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 5 நீட்டு வாக்கில் அரைஞ்சி அது வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்க தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தெரியும். அதனால இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண வேண்டியதை பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துருக்கோம் அளவு. இது கூட இஞ்சி, பூண்டு, தேங்காய் கொஞ்சம். இது கூட என்ன பண்ண போகிறோம்? இப்போ கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். இதுதான் இதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட்டான மசாலா. இந்த ரெசிபி. இது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஞ்ச மிளகா 6 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து ஆமாம் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது தண்ணி விடாமே நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை இப்போ அடுத்து அரைக்க வேண்டியது தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் அளவு இதில் போடுறோம். தேங்காய் பாலுக்கும் அரைச்சிட்டோம். இதை நம்ம வடிகட்டிக்கணும். அப்புறமா இப்போ முதல்ல வெங்காயம் இந்த கலரில் ஆன அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எண்ணெயில் நல்லா வதக்கணும். நெய்யும் சேர்த்துருக்கோம். நெய்யும் சேர்த்துருக்கோம். நிறைய சேர்த்துட்டேன்னு போகும். அதெல்லாம் பாரு. இப்போ நடுவில் என்ன பிரச்சனைனா நான் வந்து நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிட்டேன், ஏலக்காய் ஆட் பண்ணுறேன்னு ஆன்ட்டிக்கு ஒரே டென்ஷன். புது ரெசிபி அப்படின்னு நான் ஏதாவது எடுத்துன்னு வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னா இல்லை, நான் இவ்வளோ நாள் கற்று வச்சு இந்த ரெசிபியில் நீ வந்து ஏதோ நான் ஏமாற்றிட்டாம. கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. எனக்கா 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 எனக்கா
ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? எங்க அம்மா ஃபீல் பண்ணினே இருப்பாங்க. ஏமாத்திட்ட மாதிரி இல்ல, நெய் நிறைய ஊத்துனா அதோட ஃப்ளேவரே இப்ப நீ சக்கரை பொங்கலா செய்யற இதா செய்யறன்னு எனக்கு அவ்வளவு திட்டு விழுந்தது. ஸோ அதனால ரெசிபில சொன்னாங்க 3 டேபிள் ஸ்பூனே நெய் ஊற்ற சொல்லி. ஸோ நான் அதனாலதான் ஊற்றினேன். ஸோ அப்படி செஞ்சு பார்த்தாதான் வேற டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுன்றதுக்காக. ஸோ உங்க விருப்பம் நீங்க எவ்வளவு சேர்த்துக்கிறீங்களோ. ஸோ நாங்க என்னவே இருந்தாலும் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லி எல்லாத்தையுமே சேர்த்து தான் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். எங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ண போறோம். இப்போ புதினா ஒரு கை சேர்க்க போறோம். அலசி எடுத்து ஆல்ரெடி பேஸ்ட்ல வேற நம்ம போட்டிருக்கோம். அதனால அவ்வளோதான், இந்த அளவு போட்டு இதையும் வதக்கிக்கணும். இது 4 பெரிய சைஸ் தக்காளி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ அது பொடியை நம்ம சேர்த்துக்கணும். வாசனையே நல்லா இருக்கும். இந்த ஆல்மோஸ்ட் அந்த பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி வருது. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணின்னு இருக்காங்க இந்த பிரியாணிக்காக. ஏன்னா டைம் அப்படி மணி 3 வீடியோ எடுக்கிறோன்னு நம்ம பண்ணுற ஃபுட்டில் எல்லார் வயிற்றையும் காயம் போட்டு பசி எல்லாருக்கும். தேங்காய் பால் வடிகட்டுறதுக்குன்னே தனியாக இது ஒன்று வச்சுருக்கோம். தண்ணி வடிகட்டி வேறு இருக்கும். அது பார்க்கவே கொஞ்சம் அழுக்காக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் தான் நம்ம தேங்காய் பால் இப்போ வடிகட்ட போகிறோம். ஊற்றிட்டு ரொம்பலாம் தண்ணி ஊற்றணும். திக்கான பால் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். தண்ணியும் நமக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண சொன்னாங்க. இப்போ தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ப்ரான்ஸ் வந்து ஒரு 15 to 20 minutes மேலே ஊறிடுச்சு. அரை மணி நேரமே ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. நாங்கள் பண்ண டிவேல. ஸோ நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மிளகாத்தூள் இருக்குது. ஸோ இதையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே போட்டிருக்கோம். அவங்க எடுத்து வச்சிருக்க ஏறாது. காரெல்லாம் வச்சு போட்டோம். யாராவது சேர்த்தாச்சு. இந்த கேப்ல வந்து நான் வந்து ப்ரான் மீதி எடுத்து வச்சோம்லாம் அதில் 65 மசாலா போட்டேன். முட்டையும் வேக வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் சைடிஷ். அண்ட் பச்சடி மட்டும் கடைசியாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் தித்திப்பு டேஸ்ட் இருக்குது. கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. உப்பையும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட்டே வச்சு நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல். அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு டேஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். அதாவது தேங்காய் பாலும். இப்போ நம்ம டம்ளரில் அரிசி அளந்ததுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ 4.5 வரும். நம்ம 3 டம்ளர் இது பண்ணிப்போம். அதே டம்ளர் எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு. இது தேங்காய் பால் நல்லா தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கு. அதனால நான் அதையே ஆட் பண்ணுறேன். ரெண்டு 3 இதில் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம மீதியெல்லாம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது 4வது டம்ளர். 4.5 நம்ம ஊற்ற போகிறோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும்.
அந்த கொதிக்கும் போது இருக்க ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த தண்ணி கொதி வரதுக்குள்ளே நம்ம பச்சடிக்கு ரெடி பண்ண போகிறோம். இது பெரிய வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே பச்சடிக்கு வெள்ளரிக்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லை ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணுவோம். பச்சடி நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய தான் செஞ்சு வச்சுக்கிறோம் நாங்கள். இது கூட உப்பு ரொம்ப போட வேணாம், ஓரளவுக்கு திட்டமாக போட்டுட்டு தயிர் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். பச்சடி ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சில்லுன்னா அது ஒரு இதுவாக. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். நல்லா வடித்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல், இல்லைன்னா உதிரியாக வராது, மொத்தையாகிடும். அதனால் தண்ணி அளவு கரெக்டாக வச்சுட்டு இதில் இருக்க தண்ணியும் வடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கா நம்ம போட்ட இதுன்னு செக் பண்ணிக்கணும். இதில் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆட் பண்ண முடியாது, ரைஸ் வந்துடும். அதனால் இது நல்லா கொதி வந்து அரிசியும் இந்த தண்ணியும் ஒரே லெவல் ஆன அப்புறமா குக்கரை மூடிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு வரும்போது கொஞ்சமாக இருக்க தண்ணி இந்த ஸ்டேஜில் தம் போட்ட மாதிரி நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தால் உதிரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடிடுவோம். குக்கரை மூடியாச்சு, ஸ்லோ பண்ணியாச்சு, வெயிட் போட்டுட்டோம். இது இப்போ வெயிட் போட்டுட்டோம். ஆனால் குக்கரில் சவுண்டு வரணும்னு நினைக்காதீங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு கிளாக் பார்த்துட்டு நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா அதுவே ஃபுல் ஸ்டீம் போன அப்புறமா மெதுவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே அடியும் பிடிக்காது, உதிரியாகவும் வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீம் ஃபுல்லாக போன அப்புறமா இந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். கமாண்டா இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. அடுத்து தொட்டுக்க முட்டை இருக்குது, ப்ரான் 65 செஞ்சுருக்கோம், பச்சடி. இப்போ சாப்பிட்லாம் வாங்க. ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக டேஸ்ட் பார்க்க போகிறோம். சூடா எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. காரம் வந்து கொஞ்சம் சட்டலாக, ஸோ நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ப்ரானும் நல்லா குக் ஆகிருக்கு. செம்மையாக இருக்குதானே? காரம்லாம் நல்லா தான் இருக்கு. அது வந்து தேங்காய் பால் போட்டது நல்லா ரிச்னஸ் தருது, சூப்பராக இருக்கு. அது வந்து பச்சடி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அந்த குக்கும்பரோட ஃப்ரெஷ்னஸ்ஸு அதுவும் நல்லாயிருக்கு. ப்ரான் 65 மசாலா போட்டு பொரிச்சிட்டேன். பெஸ்ட்டு காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸாக இருந்துச்சு. அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேலும் இதே மாதிரி பர்பலாக இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், விளாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம பிரீஸி லெமனேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே நாங்கள் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிரேசில் லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.